விவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபோர்ட் EcoSport டைட்டானியம் ப்ளஸ். இதில் 6 ஏர் பேக் இருக்குது. அது போக உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டனு. இந்த வண்டி வந்து மற்ற டைட்டானியம் வந்து 2 தான் இருக்கும் ஏர் பேக். இதில் 6 ஏர் பேக் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஏபிஎஸ்லாம் இருக்குது. இதை வந்து டீலர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து 5.7. கரெக்டாக சார்? 5.7 5.4 வரைக்கும் தரேன்னு சொல்லியிருக்காரு. சின்ன சின்ன ஒர்க் இருக்கிறதுனால இந்த டயர்ஸ் கொஞ்சம் நெகோசியேட் பண்ணி கொடுக்கலாம். 5.4லேருந்து நெகோஷியேட் பண்ணி தர முடியும். இல்லை 5.4 கொடுக்கலாம். வித் வாரண்டி 1 இயர் வாரண்டி. ஓகே. 5.5 ஓகே. இன்ஃபேக்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும் கஸ்டமருக்கு. ஏன்னா அவர் தான் வீடியோ கேப்சர் பண்ணுறாரு. கூடவே டீலர் இருக்கார். இது ஒரு மெச்சூர்டான ஒரு பிஸ்னஸ்ஸு இந்த ஸ்பாட்டை பொறுத்தவரை. ஏன்னா டீலர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் டுகெதர் வந்து பார்த்தா they are discussing. அவங்களுடைய ஒப்புதலை தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். சார், தேங்க்ஸ் ஃபார் கஸ்டமர்ஸ் அண்ட் டீலர்ஸ். ஓகே. 5.7லேருந்து 5.4 தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக நெகோஷியேட் பண்ணுறது பொறுத்து வருதுங்கிறது இந்த வண்டி எவாலுவேஷன் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபீட்பேக் வச்சுட்டு ஸோ நம்ம கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுப்போம். அஃப்கோர்ஸ் டீலரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். இப்போ ஓகே, நம்ம வந்து டேரெக்டாகவே டெஸ்ட்டே போய்டும். அதுக்கப்புறம் கார் ஸ்கேன் பண்ணுறது மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் ஃபர்ஸ்ட் கியர். இப்போ ஃபர்ஸ்ட் கியரில் மூவ் பண்ணுறேன். வண்டி நல்லாவே மூவ் ஆகுது. ஸோ தேர்ட் கியர் போட்டாச்சு. பிக்கப்லாம் சரியாக இருக்குது. ஃபோர்த் கியருமே போட்டுட்டோம். ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். எதனால் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய டிராஃபிக் இருக்கும். அந்த டிராஃபிக்கில் கொஞ்சம் சேஃபாக செக்யூர்டாக தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 5 கியரும் போட்டு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்மளால் 5 கியர் போட முடியல, டிராஃபிக் இருக்குது. ஸோ எங்கே நமக்கு இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அங்கே வந்து நம்ம 5 கியர்ஸ் போட்டுக்கலாம். அது வரைக்கும் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சேஃப்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட் கியரில் டேரெக்டாக மூவ் பண்ணுறேன் வண்டியை. ஓகே, செகண்ட் கியரில் வண்டி மூவ் ஆகிடுச்சு. இது டெஸ்டிங்கான பர்பஸ் தான் செகண்ட் கியரில் மூவ் பண்ணுறது. மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியரில் போட்டு தான் மூவ் பண்ணோம். நான் ரொம்ப லோ ஸ்பீட்லேயே தேர்ட் கியர் போட்டேன். வண்டி எதுவும் வந்து ஜர்க்லாம் ஆகலை. ஃபோர்த் கியரில் போகிறேன். நல்ல பிக்கப் இருக்கு. ஃபிஃப்த் கியருமே போட்டேன். நல்ல ஸ்பீட் இருக்கு. நல்ல ஆக்சிலரேஷன் இருக்கு. வண்டி ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். இப்போ ஃபோர்த் கியர் போட்டு மூவ் பண்ணுறேன். வண்டி ஹார்ட்லி லெஸ் தேன் 40 km ஸ்பீட் தான் போகுது. ஃபோர்த் கியரில் தான் இருக்குது. வண்டியில் எந்த விதமான ஜர்க்கும் இல்லை. அதேமாதிரி கியர் ஷிஃப்டிங்கும் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லா கியருமே வந்து நல்லா ஃப்ரீயாக தான் ஷிஃப்டிங் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியோட ஸ்டெபிலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது. இந்த வண்டி 89,000 km ரன் ஆயிருக்கு. சிங்கிள் ஓனர் தானே சார்? ஆமாம் சார், சிங்கிள் ஓனர் தான். டயர் செக் பண்ணி பார்த்தோம். இன்ஃபேக்ட் அது நான் இதுக்கு அடுத்ததில் காமிக்கிறேன். பேக்கில் உள்ள 2 டயருமே வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லிட்டேன் கஸ்டமரை. என்னென்னா அதில் வந்து சைடில் கிராக் இருக்குது. அதாவது த்ரெட்லாம் இருக்குது. உங்களுக்கு அது வியர் அண்ட் டியர் ஆகலை. ஆனால் சைடில் கிராக் இருக்குது. அதை நல்ல கஷ்டமாக மாற்ற சொல்லிட்டேன். ஃப்ரண்ட் ஓகே. ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தோன்னா பரவாயில்லையா இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டி கொஞ்சம் அங்கங்கே பெயிண்ட் டச்சப் நடந்திருக்கு. ஆனால் ஓவராலாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போது கஸ்டமர் நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒன்றும் அதில் எதுவும் அப்ராப்ளம் கண்டுபிடிக்க மாட்டீங்க. இன்ஃபேக்ட் எங்களை மாதிரி பீப்புள் பார்க்கும்போது இது தெரியுது. பெயிண்டிங்லாம் கொஞ்சம் டச்சப்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ டீலருமே சொல்லியிருந்தார் ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், அப்புறம் குவார்டர் பேனல் சார். குவார்டர் பேனல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கோன்னு. ஆனால் இந்த கலர் டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியல. ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. அதுவும் அந்த ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் பீப்புள் அதை கவனிக்கும்போது மட்டும்தான் தெரிகிற மாதிரி இருக்குது. மற்றபடி பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் மேட்சிங் நீட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். வீடியோவில் அதை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ டீலர் இன்னுமே பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
பார்க்கலாம். எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட கேட்கலாம் எவ்வளோ நெகோஷியேட் பண்ணி வாங்கியிருக்காரு, டீலர் எவ்வளோ கொடுத்துருக்காருன்னு. ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டீல் முடிஞ்சதுன்னா வேணா கஸ்டமர்கிட்ட கேட்டு அந்த அமௌண்ட் என்னங்கிறது வியூவர்ஸ்க்கு போடுறேன். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க எவல்யூஷன் பண்ணதுக்கப்புறம் ரேட் போடுங்க சார், ரெஃபரன்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு. எல்லா நேரம் அது சாத்தியம் இல்லை. ஏன்னா டீலராலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரைட்டாக வந்து இந்த ரேட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லி எவல்யூஷன் டைமில் சொல்ல முடியாது. கஸ்டமராக வந்து பார்த்தோன்னா இந்த நெகோசியேஷன் பண்ணுற வரைக்கும், கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அவருக்கும் தெரியாது. சில டைம் கார் எவல்யூஷன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமும் 1 day 2 days ஆகுது இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு. ஸோ அதனால் எல்லா டைமும் போடுறதில்ல. அதுவும் இல்லாமல் சில டைம் வந்து சில ப்ரைவேசி ரீசனால் வந்து காஸ்ட்டை ரிவீல் பண்ண முடியாத நிலையில் இருக்கும். ஏன்னா கஸ்டமர்ஸ் பர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம ரிவீல் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் டீலர் சைட்லேயும் வந்து பார்த்தோன்னா சில இன்கன்வீனியன்ஸ் இருக்கும், அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் எந்த டைமில் வந்து எப்போ கஸ்டமர்ஸ் அண்டு டீலர்ஸ் அவங்க 2 பேருமே வந்து பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் நம்மளால் அந்த ரேட்டை ரிவீல் பண்ண முடியும். எந்த சைடு லெஃப்ட் இருக்கணும் சார்? ஸ்பீட் சைடு ஸ்ட்ரெயிட்டுங்களா? ஸோ ஸ்பீட் பிரேக் கிளியர் ஆகணும், கொஞ்சம் பார்த்துங்க சார். சஸ்பென்ஷன் வந்து நல்லா வந்து ஒரு குஷன் எஃபெக்டில் இருக்குது, ஸ்டிஃப்னஸ் கம்மியாக இருக்குது. ஸ்பீட் பிரேக் கிளியர் இருக்கும்போது கஸ்டமருக்கான இன்ஃபர்மேஷன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஏற்றி இறக்குங்க சார். ஓகே சார். கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய ஸ்பீட் பிரேக் கிளியர் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஏற்றி இறக்குங்க. ஓகே சார். ஏன்னா ஸ்டிஃப்னஸ் கம்மியாக இருக்குது. ஓகே. உங்களுக்கு சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. இப்போ நான் ஏற்றி இறக்குனது கொஞ்சம் ஸ்பீடாக ஏற்றி இறக்குனேன். அதில் ஏறக்குறைய கிட்ட போய் டச் பண்ணுற அந்த ஃபீல் வந்துச்சு எனக்கு. ஓகே. ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்த்துங்க. சஸ்பென்ஷனை மாற்ற வேண்டியதில்லை. ஓகே சார். ப்ளஸ் இந்த காரை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், குவார்டர் பேனல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் இதில் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக. வண்டியோட மெக்கானிக்ஸ் தான் முக்கியம், பெயிண்ட் முக்கியம் கிடையாது. பெயிண்ட்டோடைய பர்பஸ் 2 தான். ஒன்று ரஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது, இன்னொன்று பார்க்கறதுக்கு அப்பீலிங்காக இருக்கிறது. இது 2 தான். இந்த வண்டியை பொறுத்தவரையில் ரஸ்ட் ஆகலை எதுவுமே. அதே மாதிரி பெயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பீலிங்காக இருக்குது. கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டுபிடிக்க முடியல. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன். அதுக்கு டீலரும் இந்த அடைச்சிருக்குன்னு சொல்லி அவரும் டிஸ்க்ளோஸ் பண்ணார். ஏன் டீலர்ஸ்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா, நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இல்லை அப்படின்றீங்க. பெயிண்டில் ஒரிஜினல் டூப்ளிகேட்லாம் ஒன்று கிடையாது. ஆஸ் லாங் as வந்து பார்த்தீங்கன்னா சரியான பெயிண்ட் கிரேட் அடிச்சிருக்காங்க, ஒர்க்மேன்ஷிப் நல்லா இருக்குது அப்படின்னா தட்ஸ் குட். அதுக்கு மேலே அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி மெக்கானிக்ஸில் மிஸ் பண்ணிடுறீங்க. சரிங்களா? நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஒரிஜினல் சொல்கிறது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பெயிண்ட்டை பொறுத்தவரை 2 குவாலிட்டியாக பிரிச்சிங்க. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா மேனுஃபேக்சரிங் சைடில் அடித்த பெயிண்ட்டு, இன்னொன்று ஃபோர்டோடைய சர்வீஸ் சென்டருக்கு பார்த்தீங்களா அங்கே அடிக்கிற பெயிண்ட்டு. 2 இடத்துலையுமே வந்து பெயிண்ட்டோட குவாலிட்டி சேமாக தான் இருக்கும், அதில் சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் மேனுஃபேக்சரிங்கில் அடிக்கும் போது என்ன அங்கே ஆட்டோமேஷன் வச்சு பண்ணுவாங்க, சர்வீஸ் சென்டரில் அந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸ் இருக்காது. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. சரிங்களா? அதே மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, எந்த ஒரு காரும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு ஸ்க்ராட்ச் டென்ட் இல்லாமல் ஓட்டவே முடியாது. அப்போ பெயிண்ட்டு ஸ்க்ராட்ச் டென்ட் வருதுன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டோடைய மேனுஃபேக்சரிங்கில் போய் பெயிண்ட் அடிச்சுட்டு வராது, அவங்களோட சர்வீஸ் சென்டரில் தான் பெயிண்ட் அடிப்பாங்க. சரிங்களா? அப்போது நீங்கள் முடிவு பண்ணீங்க ஃபோர்டோட சர்வீஸ் சென்டரில் பெயிண்ட் அடித்தா அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு முடிவு பண்ணீங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெயிண்ட்டு நான் வந்து சரியான கிரேட் பெயிண்ட்டும் சரியான ஒர்க்மேன்ஷிப்பில் பார்க்கறதுக்கு அசதி அடித்தாங்கன்னா அது எல்லாமே குட் தான், குவாலிட்டி தான், ஒரிஜினல் தான். சரிங்களா? ஓகே. இப்போ இன்னொரு வகையாக இருக்குது. அது என்னென்னு கேட்டால் கொஞ்சம் கிரேடு கம்மியான பெயிண்ட் அடிக்கிறது இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சர்வீஸ் சென்டரில் அது மாதிரிலாம் அடிக்க மாட்டாங்க. சர்வீஸ் சென்டர் இல்லாத இடத்துல வெளியில் கொடுத்து அடித்தானா தெரியும், அது உங்களுக்கு பார்த்தாலே ஆஸ்தட்டிக் தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? அது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஆஸ்தட்டிக்காக நல்லா இல்லை அப்படின்னா அது காரை நீங்கள் வாங்குறது வேண்டாம்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அதுவுமே நீங்கள் வந்து டூப்ளிகேட்னு சொல்ல வேண்டியதில்லை. பார்க்கறதுக்கு ஆஸ்தட்டிக்காக இல்லை, நான் எனக்கு ஆஸ்தட்டிக்காக இருக்க காரை பார்த்துக்கன்னு சொல்லிக்கலாம் முடியாது. அதுவுமே நீங்கள் டூப்ளிகேட்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் பெயிண்ட் ரிலவெண்ட்டாக சொல்ல வேண்டியது. இந்த நிறைய இந்த கஸ்டமர்ஸ் என்ன அடிக்கடி கேட்கறதுனால இது கொஞ்சம் நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். மற்றபடி இந்த வண்டியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்லி ஓகே. அதாவது எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர். டயர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மைல்டாக கிராக், அது மட்டும் கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸ்டில் இந்த டயரை ஓட்டலாம், பட் பீரியடிக்காக பார்க்க சொல்லியிருக்கேன். ஏன்னா மைல்டாக கிராக் இருக்கிறதுனால. மற்றபடி த்ரெட்டில் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்துலாம் வண்டியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. வியூவர்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன, நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை ஸ்கேன் பண்ணிவிட்டு சில எரர் கோட்லாம் இருந்து அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். ஏன்னா அதெல்லாம் சிலதெல்லாம் ஹிஸ்ட்ரி இருக்கும். இதுக்கு முன்னாடி சர்வீஸ் சென்டரில் பண்ணவங்க இல்லை வெளியில் எங்கேயோ பண்ணியிருந்தா கூட
அந்த சர்வீஸ் பண்ணிவிட்டு டிடிசி கிளியர் பண்ணிக்கணும். டிடிசி கிளியர் பண்ணால் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால் அதை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஸ்கேன் பண்ணி வரக்கூடிய டிடிசி அத்தனையுமே இந்த வண்டியில் ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்ன் ஆகணும். அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு சொல்லி நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துறேன். சரிங்களா? இப்போது கார் ஸ்கேனிங் ஆகிட்டு இருக்கேன். மீன் டைம் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இன்டீரியர்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. எதுவும் வந்து அப்சர்வேஷன் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு EcoSport ஒரு பிராண்ட் நியூ கார் இன்டீரியர் எப்படி இருக்கணுமோ அது அப்படியே இருக்குது. அஃப்கோர்ஸ் மேட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் சொல்லணும்னா இதுதான் சொல்லணும். இதெல்லாம் வந்து அப்சர்வேஷனாக நான் சொல்ல வேண்டிய விரும்பவில்லை. அதெல்லாம் நீங்கள் மேட் மாற்றிங்க. ரியர் சீட் பார்த்துருவோம். ரியர் சீட்டுமே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பூட்டுமே செக் பண்ணிடலாம். பூட்டுமே கிளியராக இருக்குது. ஸோ இன்டீரியர் வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. எக்ஸ்டீரியருமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இன்டீரியரில் எந்த அப்சர்வேஷன் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வண்டியை ஸ்கேன் பண்ணினதில் BCMல ஒரு எரர் கோட் இருக்குது. தென் GPSMல வந்து இன்வேலிட் டேட்டா ரிசீவ்ட் ஃப்ரம் இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் கிளஸ்டர் கண்ட்ரோல் மாடல் இருக்குது. தென் HVACல வந்து கண்ட்ரோல் மாடல் கான்ஃபிகரேஷன் நாட் கம்பேட்டபிள். ஸோ இந்த 3 DTC கோட் இருக்குது. இந்த DTC எதுவுமே இந்த கார் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான சிக்னிஃபிகண்ட் DTC கோடு கிடையாது. ஸோ அதனால் இது ஸ்டாப்பிங் பாயிண்ட் கிடையாது. ஆனால் கஸ்டமருக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம இதை கொடுத்துருப்போம். இந்த வண்டி 88,921 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணியிருக்கிறதா சொல்லி நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் காட்டுது. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் 55,256 மைல்ஸ் அப்படி போட்டிருக்கேன். 55,256 மைல்ஸ் அப்படிங்கிறது 88,921 கிலோமீட்டர்ஸாக கன்வர்ஷன் ஆனால் அதான் வரும். இங்கே நமக்கு வந்து BCMல காமிச்சது இல்லையா, இந்த டோன் இண்டிகேட்டர், அதாவது RL டோன் இண்டிகேட்டர்ஸ் ப்ராப்ளம் சொல்லி காமிச்சிருக்கேன். நம்ம லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் வந்து ஆன் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் ஆன் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு. இந்த லெஃப்ட் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது. இந்த இண்டிகேட்டருமே ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஆனால் நமக்கு ஒரு இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை. அதுதான் நமக்கு DTC கூட காமிச்சிருக்கு. ஸோ இதையும் நம்ம கஸ்டமருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். ஸோ அதை வச்சு அவரும் முடிவெடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரர் கூட காமிச்சிருக்கு இல்லையா, இந்த குளோபல் பொசிஷன் சிஸ்டம் மாடல், இது கஸ்டமர் என்ன சொல்லியிருக்குன்னா இதை அப்படியே நீங்கள் லெஃப்ட் அவுட் விட்டுருங்க. அதே மாதிரி வந்து HVACயும் அப்படியே விட்டுடுங்க. இது ரெண்டுத்தையும் ரிசால்வ் பண்ணாதீங்க, எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஃபிசிக்கலாக ஒரு ரிசல்ட்டு கிடைக்காது. என்ன ரீசன்னா ஏசியை பொறுத்தவரை நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? குளோபல் பொசிஷன் வந்து எனிவே அவர் யூஸ் பண்ண பொறுத்தவரை அப்படின்ற தேவையில்லைன்ட்டாரு. ஆனால் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டீலர்கிட்ட வந்து நெகோஷியேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி டீலர்கிட்ட ரேட்டு கம்மி பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னையோ இது ப்ராப்ளம் தான், அவர் பயன்படுத்தலை. ஆனால் இந்த ப்ராப்ளம் இருக்கிறது உண்மை தானே. ஸோ இதுக்கான ரேட்டு கம்மி பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதை ரேட் கம்மி பண்ணி அவர் வாங்கிட்டோம். இந்த இன்ஜினோடைய ஐட்லிங் பீட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம அந்த டிஸ்ட்ரிக்ட் வழியாக செக் பண்ணிட்டோம். எந்த விதமான ஆயில் ஸ்பில்லேஜும் இல்லை. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம பேக் சைடுமே செக் பண்ணிட்டோம். ஸோ எந்த விதமான கார்பன் கண்டென்ட், அதாவது பிளாக் ஸ்மோக் எதுவும் வரல. பர்ஃபெக்டாக இருக்குது. என்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. சார் ரைஸ் பண்ணுங்கள். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வழியாக ஆயில் ஸ்பில்லேஜும் கிடையாது. என்ஜினோடைய அந்த ரெவும் நல்லா இருக்குது. எந்த விதமான அப்நார்மல் சவுண்டு கிடையாது. கரெக்டான ஆர்பிஎத்தோட அந்த சவுண்டு தான் இருக்குது. நல்ல ரெவ் சவுண்டு பக்கவாக இருக்குது. என்ஜினை பொறுத்தவரை ஐம் ஹாப்பி. ஏசி இப்போ ஆஃப் கண்டிஷன் இருக்குது. ஆர்பிஎம் வந்து 780 ஆர்பிஎம் இருக்குது. ஒரு நல்ல கன்சிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ ஏசி ஆன் பண்ணுவோம். சார் ஏசி ஆன் பண்ணுங்க. ஏசி ஆன் பண்ணியிருக்கோம். ஏசி ஆன் பண்ணதுக்கு ஒரு லைட்டாக இங்கே பாருங்கள் ஒரு பீக் வந்திருக்கு.
அது நார்மல் தான். இப்போது 883 RPM ஓடுது. ரேடியேட்டர் ஃபேன் ரன் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா 880 RPM ரன் ஆகிட்டுருக்கு ஏசி ஆன் பண்ணதுக்கப்புறம். அதே மாதிரி இந்த ஆர்பிஎம்மில் எதுவும் ஃப்ளக்சுவேஷன் இல்லை, ரொம்ப பெர்ஃபெக்டாக ஓடிட்டுருக்கு. இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்லிங் ஆர்பிஎம் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. ஏசி ஆஃப் கண்டிஷனில் சரியாக இருக்குது, ஏசி ஆன் பண்ணதுக்கப்புறமும் சரியாக இருக்குது. சார் ஆர்பிஎம் கொஞ்சம் அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஸோ ஆர்பிஎம் கொடுக்கும்போது நல்லா ரைஸ் ஆகுது. பெர்ஃபெக்ட் சார். ஆஃப் பண்ணுங்க சார். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் போதும் லேட் ஸ்டார்ட் எதுவும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை. சார் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். ஸோ இப்போ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, என்ஜின் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாமல் ஸ்மார்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது. லேட் ஸ்டார்ட்டே இல்லை, இம்மீடியட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஐ எம் கம்ப்ளீட்லி ஓகே. வியூவர்ஸ், இந்த வண்டியை நான் கஸ்டமருக்கு வாங்குறதுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கேன். ஆனாலுமே ஒரு விஷயம் நான் தெளிவாக கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கேன், இதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சரிங்களா? குளோபல் பொசிஷன், பிசிஎம், தென் ஹீட் அண்ட் வென்டிலேஷன் சிஸ்டம், டயர், அஃப்கோர்ஸ் இந்த கிளச்சுமே கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த அப்சர்வேஷனை கொடுத்துருக்கேன். இதையெல்லாம் கண்டிப்பாக டீலர்கிட்ட நான் ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்கேன், அந்த அமௌண்ட்லாம் நெகோஷியேட் பண்ணி வாங்க சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ பட் இந்த வண்டி வாங்கலாம்னு கேட்டால் வண்டி வாங்கலாம், அதுக்கான தகுதியான வண்டி தான் இது. சரிங்களா? ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் எடுத்துங்க, ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.